கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் என்ன பண்ணிட்டார்? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணார்? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இவர் பொய்யோட உச்சம் முதலே சொல்லிட்டேன். இவர் கேட்டால் எனக்கு கோவம் தான் வருது. கலைஞர் பொய் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய் இவருடைய பொய். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இதான் உண்மை மக்களை. கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கா? எல்லாமே கட்சிக்காரன் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி பேசுறது. ஆனால் இது தயவுசெய்து பேசாதீங்க. நான் வச்சிருக்கிற திட்டம் ஏழை மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், இவர் தமிழ்நாட்டின் ஒரு சாபக்கேடு நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால்னா இவர் இருக்கிற இல்லீகலான பர்சன், அதாவது தப்பு செய்யறவங்களுக்கு அப்புறம் துணை போறவர் தான் இந்த கலைஞர். உங்களை மாதிரி இருக்க ஏழைகள் இவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்க ஊரை உலையில போட்டு சம்பாதிச்சவங்க இவங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும்? விடணும். விட மாட்டேன் மக்களே.